ஹலோ காய்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்குது அனிமேட் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்டிஃபேக்ட் டிவோரிங் பிளேயர் அப்படிங்கிற மான்மாவோட 4வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 3 எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பார்த்தீங்களா? இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே நெக்ஸ்ட் கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் அந்த கேப்டன் கிட்ட இந்த மினி பாஸை நான் தனியாக தோக்கடிச்சேன் அப்படின்னா அதுல இருந்து எந்த லூட் கிடைச்சாலும் அது எனக்கு சொந்தம் அப்படின்னு இருப்பான். அப்ப அந்த கேப்டனும் சரி அதையும் தான் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவனுங்க முதல்ல போய் அட்டாக் பண்ண போயிருப்பானுங்க. பார்த்தா அந்த ஆர்கம் நம்ம கேப்டனோட மண்டை பொழந்து அமுச்சு விட்டுருக்கோம். அப்புறம் நம்ம ஹீரோ போய் அந்த டீமன் ஆர்க கொன்னு அதுல இருக்க ரெட் கேர்ள் ஸ்டோன் எடுத்திருப்பான். அந்த கேப்டனும் நாங்க ஃபைனல் பாஸ் தோக்கடிக்க போறோம் அப்படின்ட்டு போயிருப்பானுங்க. இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் அந்த ரெட் கேர்ள் ஸ்டோன்ல அவனோட மானாவை சிங்க் பண்ணி கேப் ஆஃப் அன்கான்சியஸ் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்திருக்கான். நம்ம ஹீரோவும் பரவாயில்லண்டா, எனக்கு 2வது டைமும் லக்கு, இப்போ கோல்டு நூடுல்ஸ் வித் பாயில்டு பார்க் கிடைச்சிருக்கா, வேற லெவல்டா. அப்புறம் நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்தோம் நீங்க இந்த ரெட் கேர்ள் ஸ்டோனை அப்சர்வ் பண்றீங்க. இந்த ஆர்டிஃபேக்டோட பேஸ் அப்சர்ப்ஷன் ரேட் 20%. இப்போ உங்களுக்கு 2 பாயிண்ட் ஸ்ட்ரென்த் அப்புறம் ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் ஸ்கில்லான டிலே ஸ்கில்லும் கிடைச்சிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் ஆஹா ரொம்ப பதட்டமாகுது, சரி ட்ரை பண்ணி தான் பார்க்கணும், வேற வழி இல்லை அப்படின்ட்டு என்னோட டீமன் பாஸ் ஸ்கில் மேல இந்த டிலே ஸ்கில்ல அப்ளை பண்றேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த சிஸ்டத்துல இருந்தோம் உங்க டீமன் பாஸ் ஸ்கில் மேல இந்த டிலே ஸ்கில் சக்சஸ்ஃபுல்லா அப்ளை ஆயிருச்சு. நீங்க டீமன் பாஸ் ஸ்கில்ல யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இருந்த 2 செகண்ட் டியூரேஷன் இப்ப எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் குத்த வச்சு உட்காந்து ஷாக் ஆகிட்டு ஆஹா என்னது 4 செகண்ட் கேரண்டியடு ஸ்டன்னா அடிச்சிச்சு பாரு ஜாக் பாட்டு அப்படின்னு சந்தோஷத்துல இருக்கிறான். அப்போ அந்த கேப்டன் வந்து டே நீ அந்த ஆர்கு கூட சண்டை போட போறியா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஆமா நான் சண்டை போட போறேன், இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறான். அப்போ அந்த கேப்டனும் ஃபைனல் பாஸ் அது வந்து ஆர்க்கு பெசக்கர் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அதுக்கு என்ன நீங்க போய் ஃபர்ஸ்ட் சண்டை போடுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுமா அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த கேப்டனும் இல்ல அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது இல்லையா, நீ இவ்வளவு நல்லவனா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த கேப்டனும் நான் ஒரு டீம் லீடரா தோத்து போயிட்டேன், உன்ன மாதிரி ஒரு பிளேயரோட பொட்டன்ஷியலை என்னால புரிஞ்சிக்க முடியல, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சிச்சு, அதனால நாம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோவும் அட இதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சு அப்படின்னு கை கொடுத்துட்டு நாம முன்ன ஒரு டீல் போட்டோம்ல அந்த டீல் இந்த ஃபைட்லயும் அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறான். அந்த கேப்டனும் சரி ஓகே அப்படிங்கிறாரு. அப்ப அந்த மஞ்சமுடி வந்து கேப்டன் நம்ம ஃபைனல் பாஸோட சேம்பருக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு எல்லா ப்ரிப்பரேஷனையும் ரெடி பண்ணியாச்சு அப்படிங்கிறான். கேப்டனும் சரி ஓகே கிளம்பலாம் அப்படிங்கிறாரு. அந்த மஞ்சமுடி நம்ம ஹீரோவை பார்த்து கடுப்பாயிட்டு என்னது இவனும் வரானா, சரி பாய்ஸ் எல்லாம் அலர்ட்டா இருங்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் இவனுங்களுக்கு என்னடா ஆச்சு, ஏன்டா எல்லாரும் என் மேலேயே வெறியா இருக்கானுங்க, அப்படி நான் என்னடா பண்ணிட்டேன் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த கேப்டனும் மஞ்ச முடிட்ட டே கோவப்படாதரா, நாம இந்த ஃபைட்டை முடிச்சுட்டு போனோட்டி உனக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. இதுதான் இந்த டஞ்சன் 85ஓட ஃபைனல் பாஸ் சேம்பர். அந்த டீமனும் கொடூரமா கத்திட்டு எந்திரிச்சு நிக்குது. அப்ப நம்ம கேப்டனும் ஷாக் ஆயிட்டு ஆல்ரைட் நான் இந்த டீமை லீட் பண்றேன் சியோன் ஜோன் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் வேண்டாம் நான் சொல்றதை கேளுங்க அப்படின்ட்டு முன்னாடி போறான். அவனுங்க 2 பேரும் ஷாக் ஆயிட்டு டே நீ இப்பதானே அந்த மினி பாஸ் கூட சண்டை போட்டு வந்த, உன்னால இதை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறானுங்க. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அந்த டீமன் ஆர்கோட இந்த ஆர்க் பெசகரோட ஸ்கில் ரெசிஸ்டன்ட் ரொம்பவே லோ தான், அதனால என்னோட ஸ்டன் ஸ்கில்ல இது மேல யூஸ் பண்ண முடியும், சோ நான் இப்போ அதை போய் அட்டாக் பண்ணோம் அப்படின்ட்டு போறான். அந்த டீமனும் வெறி கொண்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் நான் இப்பதான் என்னோட லீடை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன், இதுவே நான் என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணது கூட இல்ல, ஒரு சின்ன மான்ஸ்டரை பார்த்தாவே பயந்து போயிருவேன், அதனாலேயே என்னோட லெவல் இன்க்ரீஸ் ஆகல, நான் வயசானோட்டி ரொம்பவே கஷ்டப்பட்டேன், எந்த ஒரு குஸ்டுக்கு போனாலும் உங்களோட லெவல் லோவா இருக்கு அப்படின்னு அமுச்சு விட்டுருவானுங்க, ஆனா இந்த டைம் அந்த மாதிரி நடக்காது அப்படின்னு அந்த டீமன் கூட சண்டை போட்டுக்கிட்டு என்னோட பாஸ்ட்டை மாத்துறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, அந்த மாதிரி ஒரு பொக்கிஷத்தை நான் எப்படி வேஸ்ட் பண்ணுவேன், அதனால நான் எல்லா டீமனையும் கொல்லணும் அப்படின்ட்டு டேய் எல்லாரும் நான் சொல்றதை கேளுங்க அப்படிங்கிறான். அப்போ அந்த கேப்டனும் இது என்னடா மான்ஸ்டர் அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. அந்த ஆர்கை பார்த்து ஷாக் ஆகல, நம்ம ஹீரோவை பார்த்து தான் ஷாக் ஆகுறாரு. அப்படி நம்ம ஹீரோ என்ன பண்ணான்னு பார்த்தா இந்த ஃபைனல் பாஸ்க்கே ஒரு பெரிய ஸ்லாஷ், அது மட்டும் இல்லாம 4 செகண்ட் ஸ்டன் ஆயிருச்சு, நீங்க எல்லாம் வந்து அட்டாக் பண்ணுங்கடா அப்படிங்கிறான். அப்ப நம்ம கேப்டனும் சரி வாங்க போலாம் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண வராங்க. அப்புறம் அந்த டஞ்சன்ல இருந்து நீங்க ஃபைனல் பாஸ் ஆர்க் பெசகரை தோக்கடிச்சிட்டீங்க அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அப்போ அந்த ஷீல்டை வச்சிருக்கோம் என்னால நம்பவே முடியல, நாம இந்த டஞ்சன் ரைட்ல ஒரே ஒரு போர்ஷனை கூட யூஸ் பண்ணல அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த ஸ்பியரை வச்சிருக்கணும் இந்த ஒரு ஸ்டன் ஸ்கில்லால நம்மளால இவ்வளவு மணியை சேவ் பண்ண
முடியுமா அப்படிங்கிறான். அப்ப அந்த பொருள் எல்லாம் தூக்கிட்டு வரானுங்கள அவனுங்கள ஒருத்தனும் இன்னொருத்தங்கிட்ட டேய் அவனுக்கு பர்சனல் மியூல்னு யாருமே இல்லையா அப்படிங்கிறான். இந்த பர்சனல் மியூல் அப்படின்னா நம்ம ஹீரோ கிட்ட இருக்க வெப்பன் இதெல்லாம் கேரி பண்ணிட்டு வரவங்கள தான் மியூல் அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தனும் என்னது அப்படியா, அப்படின்னா நான் போய் அவர் கூட ஜாயின் பண்ணிட்டுமா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் டேய் இப்போ உங்களுக்கு என்னடா வேணும், எனக்கு பர்சனல் அசிஸ்டண்டா இருக்கீங்களா, டேய் இதெல்லாம் என்னோட பாஸ்ட் லைஃப்ல நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் நம்ம ஹீரோவுக்கும் லெவலப் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. ஆனா இப்ப கரண்டா என்ன லெவல்ல இருக்கான் அப்படின்னு சொல்லல. அது மட்டும் இல்லாம இப்ப டி டயர்ல இருக்க ஓவர் ஹெல்மிங் அப்படிங்கிற புது டைட்டிலும் கிடைச்சிருக்கு. இந்த டைட்டிலோட பவர் என்னன்னா நம்ம ஹீரோவோட ஸ்டாக்ல இருக்க ஏதாவது ஒரு ஸ்கில் டியூரேஷன் சம்பந்தப்பட்டு இருக்கும்ல அதோட எஃபெக்ட 10% இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம ஹீரோவும் என்னடா டைட்டிலுக்கு மேல டைட்டிலா வந்துட்டே இருக்கு, ஒரு டஞ்சன் ரைட்ல 3 டைட்டில் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, அது மட்டும் இல்லாம இப்ப என் ஸ்டன் ஸ்கில்லோட எஃபெக்ட் 4.4 செகண்டா, அருமடா, என்னோட பாஸ்ட் லைஃப்ல இந்த மாதிரி டைட்டிலும் ஸ்கில்லும் கிடைக்கிறது கனவு காண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த லைஃப்ல அது எல்லாமே ஈஸியா கிடைக்குது. அப்படி இருந்தாலும் நான் அவனை கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறான். யூஸ் அண்ட் டூ அவன் தான் ஸ்வாட் டீமன். அது மட்டும் இல்லாம அவங்கிட்ட டைட்டில் கலெக்டர் அப்புறம் பர்ஃபெக்ட் ஸ்வாட்ஸ்மேன் அப்படிங்கிற 2 டைட்டில் இருந்துச்சு. அது ரெண்டுமே லெஜெண்டரி டைட்டில்ல ஒண்ணு. அப்புறம் அவன் தான் இந்த நேஷனோட டாப் ரேங்கிங் ஸ்வாட்ஸ்மேன். அது மட்டும் இல்லாம அவன் சீக்கிரமே 1000 லெவல ரீச் பண்ணிட்டான். அவன் இன்னும் 2 வருஷம் கழிச்சு பிளேயரா என்ரோல் பண்ணுவான். என்னோட பாஸ்ட் லைஃப்ல நான் கண்ணை மூடிட்டு நம்பின ஒரு பிளேயர் யாருன்னா அது அவன் தான். ஆனா இப்ப அவனுக்கு நான் மேட்ச் இல்லைன்னு யாராலையுமே சொல்ல முடியாது அப்படின்னு வெறியாயிட்டு இப்ப டெஃபினட்டா அவன் கூட என்னால கிரவுண்ட்ல இருந்து சண்டை போட முடியும் அப்படிங்கிறான். அப்ப அந்த பேக்கை தூக்குறவனும் இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த கேப்டனும் டேய் நீ என்னடா பண்ற அப்படின்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோவும் அதுவா மூச்சு பயிற்சி பண்ணிட்டு இருந்தான் அப்படிங்கிறான். அந்த கேப்டனும் சரி என்னமோ பண்ணிட்டு போ, இந்தா நீ இந்த பாஸை தோக்கடிச்சதுக்கான ஆர்டிஃபேக்ட் அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குறாரு. நம்ம ஹீரோவும் என்னது இதை நீங்களே நேரா கொண்டு வந்து கொடுக்குறீங்களா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த கேப்டனும் என்ன பண்றது, நீ போட்ட டீல் படி இந்த மான்ஸ்டரை கொன்னது நீ தான், அதனால இது உனக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு உன்னோட லக்கா அன்லக்கா தெரியல, இது வெறும் பிரான்ஸ் டயர் ஆர்டிஃபேக்ட் தான் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் அட இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அந்த கேப்டனும் சிரிச்சுக்கிட்டே டேய் நான் உங்ககிட்ட இதை கொடுக்கறது ஏதோ ரொம்ப வேல்யூபிளான ஒரு ஐட்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு. அப்புறம் இன்னொரு டெஸ்டினி அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம தயவு செஞ்சு மீட் பண்ண வேண்டாம், ஒருவேளை அப்படி மீட் பண்ணிட்டா அதையும் நீயே எடுத்துப்பியே அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோ அந்த ஆர்டிஃபேக்ட் எடுத்துட்டு பரவாயில்ல இது நல்லா தான் இருக்கு, அப்புறம் நான் உங்க இதயத்தை ரொம்ப காயப்படுத்திட்டு நாட்டங்குதே அப்படிங்கிறான். அப்ப அந்த மஞ்ச முடியும் நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு இவன் வெறும் 2 ஸ்கில்ல காட்டினதுனால நம்ம கேப்டனோட ஃபேவரட்டா மாறிட்டான், ஆனா நான் அவருக்காக எவ்வளோ பண்ணியிருப்பேன், இது நியாயமே இல்லை அப்படின்னு கடுப்பாயிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கடா நீங்க இதுக்கு பே பண்ணுவீங்க அப்படின்னு அவனோட போன் எடுத்து யாருக்கோ கால் பண்ணிட்டு ஹலோ பாஸ் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவோட அபார்ட்மெண்ட் எங்க இருக்குன்னா சோங்பா டிஸ்ட்ரிக்ட்ல ஜாம்சில் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கு. நம்ம ஹீரோவும் 32 பல்லும் தெரியுற மாதிரி சிரிச்சுக்கிட்டு நான் இதுக்காக தான் பிளேயரா மாறணும்னு ஆசைப்பட்டேன், நான் மட்டும் அந்த பேக்கை தூக்குற மியூலாவே ஒர்க் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு $160 மட்டும் தான் கிடைக்கும், ஆனா இப்ப பிளேயரா மாறினதுனால $4400 கிடைச்சிருக்கு, அந்த கேப்டன் எனக்கு அதிகமா பே பண்ணிடாரு அடங்குது அப்படின்ட்டு அந்த ஆர்டிஃபேக்ட பத்தி சொல்றான். இது பிரான்ஸ் ஆர்டிஃபேக்ட், இதோட ஸ்பெஷல் எஃபெக்ட் என்னன்னா ஃபெதர் வெயிட், அப்புறம் இந்த ஆர்டிஃபேக்டை யூஸ் பண்றதுனால நமக்கு 10 பாயிண்ட் ஸ்ட்ரென்த்ல இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் இது என்னதான் பிரான்ஸ் டயர் ஆர்டிஃபேக்டா இருந்தாலும் ஃபெதர் வெயிட் அப்படிங்கிற எஃபெக்ட் கிடைச்சிருக்கு. இந்த ஸ்கில்லோட பவர் என்னன்னா நம்ம கிட்ட இருக்க மத்த ஆர்டிஃபேக்டோட வெயிட்டை குறைக்கும், அதுக்கு 1 செகண்டுக்கு 1 MP கன்சியூம் ஆகும். அப்புறம் இது என்னதான் இருந்தாலும் ஒரு பிரான்ஸ் டயர் ஆர்டிஃபேக்ட், ஒரு ஆவரேஜ் பிளேயர் இந்த ஆர்டிஃபேக்டை யூஸ் பண்ணி அவனோட வெப்பனை ஸ்விங் பண்ணா அப்படின்னா 1 செகண்டுக்கு 1 MP கன்சியூம் ஆகும். ஆனா நான் தான் ஆவரேஜ் பிளேயர் கிடையாது, நான் இந்த ஆர்டிஃபேக்ட பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 50 வயசு ஆயிருச்சு, இந்த ஆர்டிஃபேக்ட் மேல நான் கணக்கே இல்லாத எக்கச்சக்கமான எக்ஸ்பெரிமெண்ட்டை அட்டம் பண்ணிருப்பேன். இந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபேக்ட் மேல என்னோட மானாவை சிங் பண்ணும்போது ஒரு ஷாக்கிங் ரிசல்ட் கிடைச்சிச்சு. அது என்னன்னா இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட் கான்ஸ்டன்டா நம்மளோட எம்பியை கன்சியூம் பண்ணும்ல, அதை நம்மளால தடுக்க முடியும், அதுக்கு ஒரே ஒரு பெனால்டி மட்டும் இருக்கும் அப்படின்னு அவனோட மானாவை அந்த ரிங் கூட சிங்க் பண்ணிட்டு அந்த ஒரு பெனால்டி பத்திலாம் யாரு கவலைப்பட்டாங்க, நான் ஸ்கில்லே இல்லாம ஸ்ட்ராங்கா இருந்தவன் இந்த பெனால்டி பார்த்துலாம் பயப்படுவனா அப்படின்னு அந்த ஆர்டிஃபேக்ட்ல அவனோட மானாவை சிங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்புறமேட்டுக்கு சியோல்ல இருக்க கேன்கம் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நைட் கிளப் நடக்கிற ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த மஞ்ச முடியும் பாஸ் நான் சொல்றது உண்மைதான், ஒரு பைத்தியக்காரன்ட்ட ஸ்டன் ஸ்கில் இருக்கு, அதுவும் 4 செகண்ட் ஸ்டன் அப்படிங்கிறான். அப்ப அவனோட பாஸும் டே என்ன ஏன் முன்னாடியே உன்னோட குரல்ல வசதி பேசுற அப்படிங்கிறான். அப்ப அந்த மஞ்ச முடியும் சாரி பாஸ் அப்படிங்கிறான். அப்ப அந்த பாஸும் சரி இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க, அவனுக்கு என்ன ரிவெஞ்ச்
கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த மஞ்ச முடியும், பாஸ் இல்ல நான் அப்படி சொல்ல வரல, அவன் நமக்கு கிடைச்ச ஒரு சில்வர் ஸ்பூன் மாதிரி, அவனை வச்சு நம்ம வேற டஞ்சன்ல சண்டை போட்டு அதுல வர ஆர்டிஃபேக்ட சேல் பண்ணி நம்ம காசு பார்க்கலாம் அப்படிங்கிறான். அப்ப அந்த பாஸும் சரி இதுல இருந்து கடைசியா என்னதான் சொல்ல வர அப்படிங்கிறான். அந்த மஞ்ச முடியும், பாஸ் பிசினஸ், இது எல்லாமே பிசினஸ் அப்படிங்கிறான். அப்ப அந்த பாஸ் பக்கத்துல உட்கார்ந்து இருந்த பொண்ணும் இந்த மாதிரி லூசர் கூட நீங்க டீல் வச்சுக்கணுமா அப்படின்னு கேக்குறா. அந்த பாஸும் அட ஆமா இல்ல அப்படிங்கிறான். பார்த்தா அந்த மஞ்ச முடியோட ஒரு காதை வெட்டிட்டானுங்க. அவனும் என்னடா பண்றீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். அங்க இன்னொரு சைக்கோ வந்து நாங்க யாருன்னு உனக்கு தெரியும் தானே, நீ ஒருத்தருக்கு ரிவெஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னு எங்க கிட்ட வந்தனா எங்களுக்கு ஏதாவது பே பண்ணும் அப்படிங்கிற. ஆனா நீ எந்த ஒரு காசும் கொடுக்க வேண்டாம், அதுக்கு தான் உன்னோட ஒரு காதை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நீ இவ்வளவு நேரம் ஒருத்தனை பத்தி பேசனல்ல, அவன் எங்கன்னு கேக்குறான். கைஸ் இந்த ஒத்த கண்ணை வந்து பாஸ் இல்ல, பக்கத்துல ஒருத்த உட்காந்து இருந்தால அவன் தான் பாஸ். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.